ஹலோ guys, வெல்கம் டு அவர் சேனல். நாம இப்ப எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா எரிமேலியில இருக்கோம். எரிமேலில இருந்து ஸ்ட்ரெயிட்டா பம்பை போயிட்டு பம்பாயில இருந்து நம்ம எங்க போக போறோம்னு பாத்தீங்கன்னா சபரிமலைக்கு ஸ்ட்ரெயிட்டா போக போறோம் பம்பாயில இருந்து. ஓகே, எப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவர் தான் பாத்தீங்கன்னா நம்ம குருசாமி. குருசாமி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கன்னிசாமிகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சரங்குத்தி வேஷம் போடுறதுக்கான பவுடர்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வாங்கி கொடுத்த பவுடர்ஸையும் சரங்குத்தியும் கன்னிசாமி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. மூஞ்சலையும் கையிலையும் காலையும் எல்லாம் தடவி விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. அந்த ரோஸ் கலர்ல இருக்கிறத பாத்தீங்கன்னா அதுக்கு பேரு தான் வந்து பாத்தீங்கன்னா சரங்குத்தி. அந்த சரங்குத்தியை தான் நம்ம தலையில கட்டி வச்சுக்கணும். பாத்தீங்களா கட்டுறாங்க. கட்டந்த என்ன பண்ணணும்னா நம்ம டான்ஸ் டிங்கு டிங்கு டிங்குன்னு ஆடிட்டு இருக்கோமா, பாத்தீங்களா வேஷம் சுத்தி சரௌண்டிங்ல பாருங்க, ஃபுல்லா எல்லாரும் வேஷத்துல தான் இருக்கிறாங்க. ஓகேவா? எல்லாம் ஒவ்வொருத்தரும் வேஷம் போட்டு இருக்காங்க. இப்ப நம்ம வேஷம் போட்டு முடிச்சாச்சு. இப்ப வேஷம் போட்டு முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பாபர் சாமி கோயில் இருக்கும், அங்க போய் நம்ம நின்று சாமி கும்பிட்டு அப்படியே அந்த வாத்திக்காரங்க இருக்காங்க பாத்தீங்களா, அங்க போய் அவங்கள வந்து நம்ம காசு கொடுத்து டான்ஸ் ஆடுறதுக்கு எல்லாம் அப்படியே இது பண்ணிட்டு நாம வந்து டான்ஸ் ஆடிட்டே வர வேண்டியதுதான். வேற ஒண்ணும் இல்ல. பாத்தீங்கன்னா சாமியார்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சுவாமிமார்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு வராங்க. நான் அதை காட்டுறேன் பாருங்க. பாருங்க பாருங்க போயிட்டே இருக்கிறாங்க பாத்தீங்களா, இவங்க தான் நம்ம சாமிங்க. வேற சாமிங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு வராங்க பாருங்க. கையில அது இதையும் வச்சுக்கிட்டு நல்லா குச்சி அடடடடடடடா, வேற லெவல் வேற லெவல், ஆடுங்க 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 ஆடுங்க. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கன்னிசாமிங்க. கன்னிசாமிங்க வந்தா பாத்தீங்கன்னா எப்பவுமே எரிமேலிக்கு வந்து எரிமேலியில பாபா சாமியை பாக்குறதுக்கு முன்னாடி வேஷம் கட்டி வச்சுக்கணும். வேஷம் கட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடணும். டிங்கு டிங்கு டிங்குன்னு அடிப்பாங்க. அந்த டிங்கு டிங்கு அடின்னு அடிக்கும் போது நான் பாத்தீங்கன்னா வேஷம் அடிக்கணும். இதுதான் பாத்தீங்கன்னா தர்மசஸ்தா கோவில்னு சொல்லுவாங்க. பேட்டை பேட்டை தொடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. பேட்டை தர்மசஸ்தா கோயிலுக்குள்ள நம்ம இப்ப உள்ள போகணும். ஓகேவா? உள்ள போயிட்டு அந்த தர்மசஸ்தா கோயிலுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சாஸ்தா இருப்பாரு. தர்மசாஸ்தா மணிகண்டா அப்படின்னு பாடுவாங்கலாம், அது மாதிரிதான் இருப்பாரு அவரு. அவரை நம்ம வந்து கும்பிட்டுட்டு அவர் ஒரு ரவுண்டு அந்த இந்த பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா, அதுலதான் அங்க இருக்காரு. கும்பிட்டுட்டு நம்ம ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு பேக்லயே வரணும், அதாவது ரிவேஸ்லயே வரணும். அவரை பார்த்துக்கிட்டே நம்ம அப்படியே பின்னாடியே வந்து படி இறங்க வேணும். பாருங்க, படி இறங்குவாங்க. அது மாதிரிதான் எல்லாருமே பண்ணணும். அவரை பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட்டா பார்த்துக்கிட்டே போகணும். மறுபடியும் அந்த ரவுண்டை சுத்தி அடிச்சுட்டு நம்ம அப்படியே பின்னாடியே வர வேண்டியதான். அதுதான் பாத்தீங்கன்னா தர்மசஸ்தா பேட்டை தொடர தர்மசஸ்தாவோட கோவில்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கும்பிட்டு நம்ம அப்படியே பேக்லயே வர வேண்டியதான். கொஞ்சம் கவனமா இல்லாத வந்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கவுந்து அடிச்சுதான் விழணும். ஓகேவா? கொஞ்சம் முன்னாடியே பார்த்த மாதிரி அப்படியே கை தாங்களா பிடிச்சிட்டு வராங்க பாத்தீங்களா, அப்படியே நடந்து வந்துட்டு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டு நம்ம அப்படியே நடந்து வர வேண்டியதான். எந்த விதமான பிரச்சனைகளும் இல்ல. ஓகே, நடந்தாச்சு. அவ்வளவுதான். நம்ம இப்ப ரொட்டேஷன் பண்ணிக்க வேண்டியதான். இப்ப வந்து நம்ம என்ன வெளியே போக போறோம். வெளியே போயிட்டு என்ன பண்ண போறோம்னா டான்ஸ் ஆட போறோம். ஓகே, முன்னாடி நம்ம சாமிங்க எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க பாருங்க. போட்டும் 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 எல்லாம் கூட்டம், சரியான கூட்டம். இந்த கூட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைய கூட்டியிருந்தீங்கன்னா கரெக்டா வச்சுக்க வேணும். இல்லைன்னா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா குழந்தைய தொலைஞ்சு பேரும் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சிரமம். ஓகே, நம்ம சாமி மாரெல்லாம் வேஷம் கட்டிக்கிட்டாங்க. வேஷம் கட்டிட்டு ஆட போறாங்க. இது பாத்தீங்கன்னா தலாபாரபலைன்னு சொல்லுவாங்க. இங்க என்ன பாத்தீங்கன்னா அந்த ஆயுதங்கள் முன்ன இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஆயுதங்கள். அந்த காலத்துல நம்ம மன்னர்கள் எல்லாம் யூஸ் பண்ண ஆயுதங்கள்னு சொல்லுவாங்க. அந்த ஆயுதம் தான் அங்க முன்னாடி வச்சிருக்காங்க. ஐயப்பன் யூஸ் பண்ண ஆயுதம்னு சொல்லுவாங்க. அது அங்கேயே இருக்கு. நம்ம பார்த்துட்டு அப்படியே கடந்து செல்லிட வேண்டியதான். அதை நம்ம வந்து எதையும் பெறக்கூடாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல வச்சு இது பண்ணிருக்காங்க. நம்ம அதை தொட்டு கும்பிட்டு சாமி கும்பிட்டு நம்ம நடந்து வெளியே வர ஆரம்பிச்சிடணும். பாத்தீங்கன்னா நம்ம நம்ம சாமிங்க கூடயே போயிட்டு சாமிங்க கூடயே வந்துடணும். ஓகேவா? தொலைஞ்சு வேறக்கூடாது. எல்லாரும் கூடயும் போயிட்டு எல்லாரும் கூடயும் நான் பாட்டு வந்துடணும். ஓகே, முன்னாடிதான் இருக்கு பாத்தீங்கன்னா பாபர் சாமி. அது அல்லாவும் நம்ம ஐயப்பனும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம வந்து இங்க வந்து நம்ம பாபரை கும்பிட்டு நம்ம போக வேண்டியதான். முன்ன போய் பாபர் கும்பிட்டு அதான் நம்ம சாமி எல்லாம் பாத்தீங்கன்னா வைப் ஆயிட்டாங்க. ஓகே 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 ஆட்டம் அந்த முன்னாடி இருக்கிறதுலதான் பாபா இருக்காரு. பாபருக்கு போய் ஒரு சலாம் போட்டு நான் பாட நம்ம ரிவர்ஸ்லயே அங்கேயும் ரிவர்ஸ்ல தான் வரணும். ஓகே, அங்க ஸ்ட்ரைட்டா போயிட்டா எப்படி வந்தோமோ ரிவர்ஸ்ல வந்தோமோ அதே மாதிரி தான் அங்கேயும் போயிட்டு ரிவர்ஸ்லயே வரணும். ஓகே ஓகே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சாமி தான். ஓகே, நாம அப்படியே நடை விடுவோம். நடை விட்டுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா ஆஹா, அங்கதான் ஸ்ட்ரெயிட்டா பாருங்க, அந்த கருப்பு குகமேனு ஒண்ணு தெரியுதா, அங்கதான் பாபா சாமி இருக்காரு. அதாவது தொழு பண்ற இடங்க தான் அதுதான். நம்ம முஸ்லிம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா தொழு பண்ற இடம். நானும் அது என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது உருவம் இல்லாத வழிபாடுன்னு எனக்கு மறந்துச்சு. டக்கு டக்குன்னு அப்புறம் ஞாபகம் வந்துருச்சு. நான் டக்குன்னு ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சாச்சு. எல்லாரும் எட்டிட்டு பாக்குறாங்க அந்த கருப்பு நாடிகள் என்ன இருக்குன்னு. அங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. பாபர் இருப்பாரு. நம்ம அவரு உருவம் இல்லாதவர்னு சொல்லலாம். ஓகேவா? அவங்க நம்ம வழிபாடு என்னன்னு எனக்கு எதுவும் தெரியல. ஓகே, தெரியாத விஷயத்தை பத்தி நம்ம எதுவும் பேசக்கூடாது. அப்படியே வர வேண்டியதான். அப்படியே நம்ம பசங்க கூட ஜில் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம நடந்துட்டு இருக்கோம். ஓகே, எல்லா பேரும் ரிவேஸ்ல வராங்க பாத்தீங்களா. ஓகே, சுவாமி திந்தக தோம் தோம், ஐயப்ப திந்தக தோம் தோம். யாரோ ஒருத்தர் குருசுவாமி சொல்லிட்டு இருக்காரு. யாரோ ஒருத்தர் ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணும். எல்லாரும் கம்முனே வராங்களா.
ஆடுப்பா ஆடு 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 நாம கொஞ்சம் உசு பேத்துறா தானே பல்லம்ப ஆடுறாங்க சாமி நிந்தக தோம் தோம் ஐயா நிந்தக தோம் தோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் மேல வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்னா எனக்கு வேற கொஞ்சம் இதா இருந்துச்சு. அது இல்லாம கயமயம் 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 போன் தவறிடும் போது எனக்கு ஒரு பயம். ஓகேவா, அது மட்டும் தான். கயமயம் கயமயம் கத்திட்டு இருந்தாங்களா, குருசாமி சொல்றது எனக்கு சுத்தமா காதுலயே உழுவுல. என்ன சொல்றாரோ, சாமி திந்தக தோம் தோம் ஐயப்ப திந்தக தோம் தோம் சாமி திந்தக தோம் தோம் ஐயப்ப திந்தக தோம் தோம். அதான் நம்ம குருசாமி. ஓகே, நம்ம சாமி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆடுறது ஆரம்பிச்சிட்டாங்க, வைப் ஆயிட்டு இருக்காங்க. ஓகே 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 நாமளும் முன்ன போய் கொஞ்சம் வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு நம்ம ஆடிட்டு இருக்கிறோம். சூப்பர் சூப்பர், எல்லா சாமிகளும் வைப் ஆயிட்டாங்க, டிங்கு டிங்குன்னு தூக்கிறாங்க. என் கையில இருந்து என் போன் தவறிடுமோ எனக்கு ஒரு பக்கமா பயமா இருக்குது. ஓகேவா, பக்கத்துல வேற ரோட்லயே தான் நம்ம ஆடிட்டு வந்துட்டு இருக்கோம். வண்டி வாங்கணும், இந்த பக்கமும் வாங்கணும், அந்த பக்கமும் வாங்கணும். ஓகேவா, இந்த பக்கம் லைன் கட்டிச்சிருவாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்ல. நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம், நம்ம போன் எவனோ தட்டி விட்டானா போச்சு, இருக்கிறத ஒரே ஒரு போனே அப்படின்ட்டு நான் வந்து கட்ட பிடிச்சிட்டேன். டைட்டா பிடிச்சிட்டு டும்மு டும்மு டும்முன்னு குதிச்சிட்டு இருக்கிறேன் பாத்தீங்களா. ஓகே ஓகே, நம்ம பாக்கலாம் டான்ஸ் ஆடா. ஏ தன்ன தானே தண்டன கடை தண்டன கடை தண்டன கடை தண்டனங்கன்னு ஆடிக்கிட்டே வர வேண்டியதான். இதுதான் பேட்டை தொடுறதுன்னு சொல்லுவாங்க. டெண்டா ஏ டெண்டா ஏ டெண்டா ஏ டெண்டக்க 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 டெண்டக்க. இதுதான் பாத்தீங்கன்னா கன்னிசாவிங்க பேட்டை தொடர்றதுன்னு சொல்லுவாங்க. பேட்டை தொடர்றது வேற எதுவும் இல்ல, பேச கட்டி ஆடிட்டே தான் பாத்தீங்கன்னா கயிறு கட்டிடுறாங்க பாத்தீங்களா, கயிறு கட்டி வச்சிருக்காங்க, அது எந்த பிரச்சனையுமே இல்ல. ஓகே, ஆஹா ஆஹா, எவ்வளோடா ஆடு மாரி வாயில டண்டக்க டக்க குருசாமி சொல்ல சொல்ல டங்குன்னு நாங்க இருக்கோம். வீடியோ எடுக்கிறது வேற இங்க வந்து ஆள் இல்லைங்க. நான் வேற கேமரா விட்டு போயிட்டேன்னா எனக்கு வேற போன் கையில இருந்து தவற வருமோ ரொம்பவே பயமா இருந்துச்சு. அதனால போன் ரொம்ப நாள் தீட்டி வச்சு தள்ளி வச்சுக்கிட்டு அவங்க சொல்றதும் காது கேட்க மாட்டேங்குது. இந்த பக்கம் போன் கேமரா முடிக்கணும், ஐயோ டான்ஸ் ஆடணும், எவனாலும் தள்ளி விட்டுருவான், அதையும் பாக்கணும், எத்தனை வேலை ஒரே டைம்ல சொப்பா. ஓகே ஓகே, வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து குளிக்க வேணும். இடம் வந்தாச்சு. இடம் வரதுக்கு முன்னாடி ஒரு குத்த போட்டுருவோமாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு குத்த போட்டோம் பாருங்க. அந்த இடமே சும்மா அதிர்ந்துருச்சுல்ல. பாருங்க பாருங்க, அந்த குத்து முட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. கத்தல அப்படியே அப்படி இருக்கும். நான் வேணா அந்த ஆடியோ வேணா கொஞ்சம் எடுத்து போட்டு விடுறேன். ஓகேவா, இது எந்த இடம், இது என்ன அடி தெரியுங்களா, நாங்க மாரியாத்தா ஆடுறதுல இருந்து என்ன பரிசு நாங்களும் ஆடுறோம். அப்படியே குதிக்க ஆரம்பிச்சுடுங்க. அது வேற ஒண்ணும் இல்லைங்க, அவங்க அடி கட்டிக்க எங்க ஊர்ல வந்து மாரியாத்தா ஆடுவாங்க. அந்த மாரியாத்தா ஆடுறத பத்தினா நாங்க இங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். எல்லாரும் அந்த இடமே சும்மா அப்படி ஒரு வைப். அப்படியே அடிச்ச அடியில கத்துல அந்த இடமே அதிர்ந்து போச்சுங்க. அம்மா, என் துண்டு கீழே வந்து போச்சு. நம்ம சாமியில ஒரு சாமி வந்துட்டா எடுத்து கொடுத்துட்டா அந்த இடத்துல மாட்டிக்கிட்டேன். ஓகே, இந்த இடத்துல போன் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, அந்த இடத்துல நம்ம கட் பண்ணிட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. ஆஹா, முன்னாடி இப்ப காமிச்ச இடத்துல நம்ம குளிச்சுட்டு பாத்தீங்கன்னா இந்த பின்னாடி இருக்கு பாத்தீங்களா, இங்க நம்ம வேஷம் கட்டிட்டு வந்தோமா, அந்த வேஷம் கட்டி வந்தெல்லாம் குளிச்சுட்டு நாம அந்த கடையில ஒரு பட்டை வச்சுட்டு அப்படியே ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்ச நேரத்துல தலை சுத்திருச்சுங்க. இப்ப நம்ம வெளியே வந்தாச்சு. ஓகேவா, அவ்வளவுதான். இந்த இடத்துல ஒரு இது கட்டிங் போட்டாச்சு. அடுத்து எங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா நிலக்கல்ல இருக்குங்க. நிலக்கல்ல இருந்து நாம வந்து இருமுடிய தூக்கி வச்சுக்கிட்டாச்சு. இருமுடி நிலக்கல்ல இருந்து தூக்கி வச்சுட்டு பம்பைக்கு வந்துட்டோம். பம்பைக்கு பாத்தீங்கன்னா அடுத்தல ஒரு பஸ் வரும். அந்த பஸ்ல நம்ம ஏறணும். அதுக்கு முன்னாடி நம்ம நிலக்கல்ல இருந்து நாம பஸ் பிடிக்க வேணும். ஓகேவா, நிலக்கல்ல இருந்து பம்பா அப்படிங்கிற பஸ் பொழுதுனிக்கு வரும். ஓகே, நான் பஸ் ஏறிட்ட மாதிரிதாங்க. பஸ் ஏறிட்டா இதுதான் நம்ம பஸ். எப்படி போன வருஷம் மாதிரி இல்லைங்க. போன வருஷம் பாத்தீங்கன்னா ஏசி பஸ்ல ஏறிக்கிட்டோம். ஏசி பஸ்ல ஏறும்போது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா குளிரான நடுக்கட்டிங்க. இன்னைக்குமே குளிருங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நான் பாரு முக்காடே போடுறேன். ஓகே, இப்ப நம்ம பம்பை வந்தாச்சு. பம்பையில இருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா அப்படியே எங்க போறோம்னா குளிக்க போறோம். ஓகே, பம்பை அப்படியே ஒரு கேமரா ஒரு தொடச்சிக்கிட்டு பம்பையில நம்ம குளிக்கணும். ஓகேவா, இப்ப பம்பைக்கு நம்ம போவோமா, அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கிறேன். பம்பை வரப்போகுது, பம்பை வரப்போகுது. சூப்பர் சூப்பர். பம்பைக்கு இந்த வழியாவும் போகலாம். 2 வழி இருக்கு. இந்த பக்கமும் போகலாம், அந்த பக்கமும் போகலாம், சுத்திக்கிட்டும் போகலாம், எப்படி வேணா போகலாம். ஓகே, அங்க பாருங்க, அதுதாங்க பம்பை. அப்படியே கண்கொள்ளா காட்சியா இருக்குதுங்க. பாருங்க, கோட்டை நமக்கு முன்னாடி போயிட்டு இருக்காங்க. நம்ம சாமிங்க எல்லாம் பாத்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கிறாங்க. ஓகேவா, நாமளும் பின்னாடியே போவோம். என்ன ஒரு பிரச்சனைனா, நான் வேற என்னோட சார்ஜ் வேற வந்து சார்ஜ் பின் உடஞ்சிருச்சு. என்னோட கேமராவால அதுக்கு மேல ரெக்கார்ட் பண்ண முடியல. பம்பை வரையும் தான் என்னோட கேமரா ஒர்க் ஆச்சு. அதனால நான் போன்லயே ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணிட்டேங்க. என்னால இன்னுமே பண்ண முடியல. என்ன பண்றது. ஓகேவா, சரி விடுங்க. அது ஏதோ நம்ம சொந்த கதை சோ கதை சொல்லிட்டு அதுதாங்க பம்பை. நைட் நேரத்துல அப்படியே ஜொலின்னு ஜொலிக்குதுங்களா. ஓகே, அப்படியே மின்னுது பாருங்க. அப்படியே லைட்ல அப்படியே மின்னுது. ஓகே, நம்ம மூஞ்சி கொஞ்சம் காட்டுவோம். காட்டிட்டே இருக்கோம். காட்டு அப்படி நட விடுவோம். ஒரு தெரியல. ஓகே விடு. சிங்கு சிங்கு சுவாமியே சரணமையப்பா. அடுத்து இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த
இல்ல நம்ம சாமிங்கலாம் பாத்தீங்கன்னா, அந்த இருமுடி பைய வந்து இறக்கி வச்சுட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம போய் பம்பையில குளிச்சுட்டு வரணும். இந்த டைம்ல தாங்க நானு குளிச்சுட்டு வரலான்னு என்னோட சக சுவாமி கிட்ட நான் வந்து கேமரா குடுத்துட்டு போனேன். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா, பேட்டரி இல்லாத ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருச்சு. பேட்டரி இல்லாத ஸ்விட்ச் ஆஃப் ஆனதுனால என்ன ஆயிருச்சுன்னா, என்னால வீடியோ கேப்சர் பண்ண முடியலைங்க. ஓகேங்களா. பம்பையில வந்து தண்ணி எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் என்னால கேப்சர் பண்ண முடியல. என் ஃபோனே நான் எங்கேயோ வச்சுட்டு வந்துட்டேனா, என் பேக்ல வச்சேனா இல்ல எங்க வச்சேன்னு தெரியல. அது ஓகே. அத விடுங்க. ஓகே. இப்ப நம்ம வந்து நம்ம இருமுடி பை இறக்கி வச்சுருவோம். இருமுடி பை இறக்கி வச்சுட்டு நம்ம எங்க போவோம்னா, ஸ்ட்ரெயிட்டா போய் பாத்ரூம் போயிட்டு அப்படியே ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே வந்து ஒரு பம்பையில ஒரு முங்குன்னு முங்கி எந்திரிச்சு நம்ம அப்படியே எந்திரிச்சு வந்து நின்னு பார்த்தா, நமக்கு முன்னாடி எல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரைட்டு. நம்மள தான் ஏமாத்திட்டாங்க சீக்கிரமா. பார்த்தீங்கன்னா, எல்லாம் பொறுக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். படன்னு எல்லாம் பொறுக்குறாங்க. ஓகே. அடடடடடடடடா! வச்சாச்சுங்க. நம்மளோட ஜுவல்லா பையும் அந்த இதையும் வச்சுட்டோம். வச்சுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா, குளிக்கிறதுக்கு போவோம். குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பேசுறேங்க. ஓகே. ரைட்டு. இப்ப குளிச்சதுமே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பம்பையில இருந்து மேல ஆரம்பிச்சுட்டோம். மேல ஏற ஆரம்பிச்சதுமே ஸ்ட்ரெயிட்டா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம தேங்காய் உடைச்சு வச்சு தாங்க போணும். இந்நேரம் பார்த்தீங்கன்னா, மண்டை உடைஞ்சிருக்கும் அந்த சாமிக்கு. வெள்ள துண்டு சாமிக்கு. ஓகே. கேமரா மாத்தி விட்டுறோம். ஓகே. இப்ப நாம போறோம். ஆ ஓகே. யாராச்சும் இருக்கிறாங்களான்னு பார்த்தாச்சு. ஒரே ஒட்ட அவ்வளோதான். ஒரே அடி போட்டுக்கிச்சா, வாங்க கேமரா வாங்கிட்டு கிளம்புவோம். ஓகே. இப்ப நம்ம வந்து நடவ ஆரம்பிச்சாச்சுங்க. ஆ இந்த இடத்துக்குள்ள தாங்க செக்கிங் பண்ணுவாங்க. நம்ம டிக்கெட் வந்து இந்த இடத்துல செக் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம டிக்கெட்ட வந்து கரெக்ட்டா எடுத்து வச்சுக்கணும். நான் அதான் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம டிக்கெட் எடுத்து வச்சதும் பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு போலீஸ்கார அக்கா இவங்கலாம் இருப்பாங்க. அவங்ககிட்ட நம்ம குடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு கிளம்பிக்கலாம். நம்ம சாமி ஒண்ணு வேக வேகமா ஓடுது. நாங்க தான் முன்ன வந்து கிளம்பணும். ஓகேவா? இப்ப நாங்க வந்து டிக்கெட்லாம் செக் பண்ணி முடிச்சோட்டி எங்க கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு பேரு என்னது? ஓகே. அப்பாச்சி மேடுன்னு சொல்லுவாங்க. அந்த மேட நாங்க இப்ப ஏறதுக்கு முன்ன வந்துட்டேன். ஓகே. இப்போ ரெடி டூ ஷூட். ஓகே. இந்த டைம்ல எடுக்க ஆரம்பிச்சுட்டேங்க. இந்த டைம்ல தாங்க அப்படியே மேல இருந்து கீழ வரையும் அப்படியே எடுக்க ஆரம்பிச்சாச்சுங்க. ஒரு ஸ்ட்ரெயிட்டா இருக்குது பாத்தீங்களா? இப்ப வந்து போக போக பாத்தீங்கன்னா படி அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போகுங்க. அப்படியே செங்குத்தா போகுங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 3 பாதை இருக்கு. அந்த 3 பாதையிலும் மட்டும் நல்லா செங்குத்தா இருக்கும். அந்த டைம் மட்டும் நம்ம வந்து பாதுகாப்பா இருக்கணும். இல்லன்னா வந்து பாத்தீங்கன்னா கீழ ஒரே ஒரு ஆள் தான். அவங்க பாருங்க எவ்வளவு செங்குத்தா இருக்குதுன்னு பாருங்க. நான் எங்க இருக்கேன்? அந்த மனுஷங்கலாம் எங்க இருக்காங்கன்னு பாத்துக்கங்க. ஓகேவா? செங்குத்தா தாங்க ஏறணும். பாத்துக்கங்க. இதுதான் பாத்தீங்கன்னா, நீலிமலையோட டாப்பு. நீலிமலை டாப்ன்னு இருக்கு பாத்தீங்களா? அதுதான் பாத்தீங்கன்னா நீலிமலை. நீலிமலை அப்படியே எவ்ளோ உசரத்துல இருக்கு தெரியுமா? எடுக்க முடியலைங்க. அப்படியே நடக்க எல்லாத்துக்கும் வேர்த்து கொட்டுது. நாம ஸ்போர்ட்ஸ் பசங்கனால வந்து நமக்கு அந்த அளவுக்கு எதுவும் வேர்க்கல. ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் அது இதுன்னு பண்ணக்கூடாது. கொஞ்சம் இது ஓரளவுக்கு ஸ்டாமினா இருக்கனால நமக்கு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வேர்க்கல. இன்னும் சபரிமலைக்கு பார்த்தீங்கன்னா 2.6 கிலோமீட்டர் இருக்கு. பாத்துக்கங்க. அதையும் நான் காட்டியிருக்கேன். கீழ இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா எப்படி மேல நம்ம சாமி ஏறுதுன்னு பாருங்க. நாம அப்பப்ப திரும்பி ரெக்கார்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நம்ம அந்த பக்கமும் இந்த பக்கமும் முன்னாவும் நடப்போம். நம்ம பின்னேயும் நடப்போம். நமக்கு 2 குவாலிட்டி இருக்கனால நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாத போயிட்டுருங்க. இந்த பக்கமும் அதாவது ஸ்ட்ரெயிட்டா நெட்டுக்காவும் பார்த்து ஏறுவோம். திரும்பியே ஏறுவோம். அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே. இப்ப நம்ம சுவாமிகள் எல்லாமே அப்படியே மெது மெதுவா நடக்குறாங்க. என்ன பண்றது? ஏற முடியலைங்க. வயசாயிட்டே இருக்குது. நெறைய பேரால ஏற முடியல. ஆஹா! தலைகீழா காட்டுறனே. ஓகே. திரும்பு. அடடடே! அடடா! திரும்ப முடியல. நான் தலைகீழாம ஆயிட்டோமா? இப்ப திரும்பிச்சே. பாத்துக்கோங்க. இதுதான் பாத்தீங்கன்னா, புலிமேடு. ஐயப்பனோட புலிமேடு. ம். அது என்னமோ போட்டிருக்குதுங்க. உண்டுவாளு அப்படின்னு போட்டிருக்கு. அதெல்லாம் இருக்காதாங்க. அந்த டைம்ல என்ன ஏதுன்னு தெரியாது. நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? அப்படியே வாங்க. அப்படியே மேல போவோம். எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க. நான் பாட்டுக்கு நான் நின்னு இது மாரி 10 கிலோமீட்டர் இருந்தாலும் மேல ஏறிட்டே இருப்பேங்க. ஆஹா! நம்ம ஆளுக்கு நம்ம சக பயணிக்கு வந்து ஒண்ணும் முடியல. எனர்ஜியே இல்லைங்க. அப்படியே சோர்வாயிட்டாரு. நாமெல்லாம் டாப் எனர்ஜில போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இன்னும் எத்தன மேடு வந்தாலும் சரி, ஐயப்ப நம்ம ஓடுறக்கான்னு நினைச்சு நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அடடடா! என்ன எல்லாம் கியூ கட்டி நிக்கிறாங்கடாப்பா. ஒருத்தர் அப்படியே கால பார்த்து தான் கியூ கட்டி நிக்கிறீங்க. நாம தனிக்காட்டு ராஜாவா நம்ம இந்த பக்கம் போயிட்டே இருந்தோம்னா, நம்ம நிறுத்தறதுக்கு ஆளே இல்லைங்க. நானும் திருப்பி ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கேன். என்ன பண்றது? அ அ வாங்கப்பா வாங்க. ஏற முடியலைங்க. என்ன பண்றது? எல்லாம் வயசாயிட்டு போகுது. நமக்கும் வயசா அப்படிதான் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஓகே. அது பத்திலாம் ஒண்ணும் முடியாது. ம். எல்லாம் பொறுமையா நடக்குறாங்க. என்ன பண்றது? அவ்ளோ அவிங்க எத்தன வருஷம் வந்திருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம மாரி இருந்தாங்கன்னா, அவிங்களும் நல்லா ஸ்பீடா நடந்திருப்பாங்க. ஓகே. இப்ப என் டர்ன். நான் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்லயே போறேன். வாயா வண்டி ரிவர்ஸ்லயே போகும். சூப்பரா வா. போலாம் போ. ஏறிட்டே இருப்பேன். எனக்கு ஒரு பிரச்சனையே இல்ல. கையில, கால்ல என்ன ஏது குத்துனாலும் நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? வாங்க ரிவர்ஸ்லயே தான் போவேன். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. என் பின்னாடி மட்டும் கடை எதுவும் இல்லாத இருந்துச்சுன்னா, நான் பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா இருந்துச்சுன்னா, நான் ரிவர்ஸ்லயே போயிட்டே இருப்பேங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம கூட வந்த கேமராமேன் அதாவது நம்ம சக பயணிக்கு தாங்க ஒண்ணும் முடியல. அதனால ஒரு ஜூஸ போட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் ஜூஸ் போட்டு நாங்க கிளம்பிட்டோம். ஆப்பிள் கொண்டு வந்தாரு. ஆப்பிள் சாப்பிட்டு நாங்க அப்படியே நடக்க ஆரம்பிச்சுட்டோம். அரை ஆப்பிள் அவ்வளவுதான். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நடந்தாச்சு. எனக்கு என்னமோ நான் போன வருஷம் இருந்தத விட இந்த வருஷம் எனக்கு ரொம்பவே கிட்ட இருந்த மாரி தான் எனக்கு தோணுது. ஐயப்பன் மலைக்கு எனக்கு ரொம்ப கிட்ட இருந்த மாரி தான் தோணுது. இப்ப பாருங்க, ஒரு இறக்கம் வருதா?
இந்த இறக்கத்த விட்டு நம்ம இறங்கணும்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சரங்குத்தி. இங்க வந்து பாத்தீங்கன்னா சரங்குத்தி இதை வாங்கிட்டு நம்ம அங்க வாங்கலாம். இங்க நம்ம வாங்கிட்டு வந்து இதை முன்ன தெரியுது பாத்தீங்களா, அந்த சரங்குத்தி இடத்துல நம்ம வந்து குத்திரணும். ஓகேவா? நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம குத்திரணும். பாத்தீங்கன்னா சபரி பீடம். சபரி பீடம் என்கிற இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஓகேவா, இந்த பாத்தீங்கன்னா சரங்குத்தியை வாங்கிட்டு போய் நீங்க கீழே வந்து மறந்து கிடந்து விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா, இந்த இடத்துல சரங்குத்தியை வாங்கிட்டு போயிட்டு நம்ம இந்த முன்னாடி தெரியுது பாத்தீங்களா, அங்கதான் பாத்தீங்கன்னா சரங்குத்தியை சொருக வேணும். அந்த இடத்துல நம்ம சரங்குத்தியை சொருவிட வேண்டியதுதான். அவ்வளவுதான் நமக்கு வேலை. முன்ன பாத்தீங்களா, ஒரு தேங்காயை உடைச்சிட்டு நாம வந்து கிளம்பிக்க வேண்டியதான். சரங்குத்தி சொருவுறீங்க, சரங்குத்தி சொருவிக்கலாம் கன்னிசாமிகள். இந்த இடத்துல வந்து என்ன ஒரு ஐதீகம்னா, இந்த இடத்துல வந்து ஐயப்பன் தனது ஒரு 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 தலை காதலியை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து அம் இது என்ன சொல்லியிருக்காங்க? அப்படிதான் சொல்லியிருக்காங்க. விடுங்க. அது எனக்கு கரெக்ட்டா சொல்ல வர மாட்டேங்குது. அது எதுவும் இல்லைங்க. ம். அ இப்போ எனக்கு வந்து கன்னிசாமி யாருமே வரலன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து கன்னிசாமி வந்திருக்கிறத அங்க பதிவு பண்றதுக்கு, அ அந்த சரங்குத்தி நடுறது அவ்வளோதான். வேற எதுவும் இல்ல. தெளிவா சொல்றேன் பார்த்துக்கங்க. இப்ப ஐயப்பன்கிட்ட வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லுதாமா, அ ஐயப்பன் வந்து இந்த பொண்ணுகிட்ட சொல்லுதாமா, என்ன சொல்லுதாம், அ எனக்கு எந்த வருஷம் வந்து கன்னிசாமி வரலையோ, அந்த வருஷம் நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சாமா. அதுக்கு வந்துகிட்டு ஓகே அப்படின்ட்டு விட்டுருச்சாமா. இப்ப கன்னிசாமி வரதா பதிவு பண்ற இடம் தான் பார்த்தீங்கன்னா, இந்த சரங்குத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சாப்பாடுலாம் போடுவாங்க. நம்ம சாப்பாடு சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். வேற எந்த பிரச்சனையும் இல்ல. நான் பாட்டுக்கு நம்ம டக்கு 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 டக்குன்னு நம்ம வேலைய முடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு நட ஓடுறது மட்டும் தான் வேல. நடுவுல பார்த்தீங்கன்னா, பிஸ்கட் தந்தாங்க. நம்ம பிஸ்கட் வாங்கிட்டு நம்ம நட ஓட்டலாம். ஒரு பிரச்சனையும் இல்ல. பிஸ்கட் பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்கட்ல தாங்க எனக்கு வந்து சில்ற பண்ணிப்பாங்க. ஏன்னு தெரியல. எனக்கு பார்த்தீங்கன்னா, பிஸ்கட்டே தரலைங்க. 3 பிஸ்கட் தான் தந்துருக்காங்க. என் கூட வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 பிஸ்கட்டு. நாங்க நீட்டுனா மட்டும் 3 பிஸ்கட்டு. அதிகமா எனக்கு வந்து பிஸ்கட் தரவே இல்ல. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். ஓகேவா? ஓகே. அதெல்லாம் ஒண்ணும் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நான் பாட்டுக்கு நம்ம பிஸ்கட் வாங்கிட்டு நம்ம ஒரு 5 இடத்துல வாங்கிட்டேங்க. அதனால நாம வந்து பீட் பண்ணிட்டோம். ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. 1.7 கிலோமீட்டர் இருக்கு. ஐயப்பன பார்க்கறதுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருக்கிறோம். எந்த பிரச்சனையும் இல்ல. பார்த்தீங்கன்னா 800 மீட்டர் ஆயிப்போச்சு. ஒரு நிமிஷம் டக்கு 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 டக்குன்னு மீட்டர்கள் போயிருச்சு. என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு தெரியல. நான் நட விட்டுக்கிட்டே இருந்தேன். வீடியோ எடுத்ததுனால தாங்க இவ்வளோ நேரம் ஆயிப்போச்சு. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வேகமா சொர 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 சொரன்னு மேல ஏறியிருப்பேன். ஓகேவா? மேல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மலையெல்லாம் இருக்குதுங்க. மிகப்பெரிய மரங்கள் எல்லாமே இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா பார்த்துங்க வழியில நெறைய இடத்த காட்டுறேன். இப்போ இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து இனோவேட் பண்ணிட்டாங்கனால பார்த்தீங்கன்னா, நடை எல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நல்லா கல்லு அது இதுன்னு நல்லா பாறைகள் தான் இருக்கும். அதனால ஒரு விஷயம் இல்ல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, முன்ன வந்து பட்டின்னு சொல்லுவாங்க. அந்த பட்டி அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டோம்னா, நம்ம வந்து சாமி சீக்கிரம் வந்துரலாம். அதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா, நம்ம போயிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, வாராகி காட்டு பன்றி உருவத்தில் வாராகி அம்மாள் அப்படின்னு நான் சொல்றேன். பார்த்தீங்கன்னா ஓராயிரத்தி ஐம்பதுனா வந்துட்டு வைல்ட் அனிமல். அதாவது நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, காட்டு அனிமல பார்த்தீங்கன்னா, இங்க ஐயப்பன் கோயிலுக்கு வந்ததுல நான் இப்ப தான் பார்க்குறேன். ஓகே. அதனால அது வந்து மிகப்பெரிய ஒரு அதிசயங்க. எனக்கு ஏன்னா இப்ப தான் வந்து காட்டு அனிமல பார்க்குறேன் நேர்ல. ஓகேவா? ஓகே. பார்த்தாச்சு. நம்ம கிளம்பிட்டே இருக்கலாம். நட விட்டுட்டே இருக்கலாம். ஓகே. இந்த கியூ வந்ததுன்னா கொஞ்சம் இதா இருக்கும். நம்ம வழின்னு சொல்லி போயிட்டே இருக்க வேண்டியதான். அ வழின்னு சொன்னீங்கன்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. நீங்க டோலின்னு சொல்லி பாருங்க. அந்த இடத்துல டக்கு 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 டக்குன்னு வேலைய வச்சுருவாங்க. அன்னதானத்திற்கு தாராளமாக உதவுங்க. ஓகேவா? அந்த இடத்துல அப்படிதான் போட்டிருக்குது. தமிழ்ல போட்டிருக்குதுங்க. தமிழ்ல தான். அதிகமா நம்ம தமிழ் பக்தர்கள் தான் அங்க அதிகமா போறாங்க. அதனால நம்ம தமிழ் பக்தர்கள கேட்டா தான் அள்ளி அள்ளி குடுப்பாங்க. ஓகேவா? ஓகே. நாம நட விடுவோம். போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஓகே, ஓகே. நானும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ண பார்த்தேங்க. என்ன ஒண்ணுன்னா, என்னோட ஃபோன் சார்ஜ் வேரும் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சுங்களா, அதனால அப்பப்ப நான் வந்து கட் பண்ணி தான் எடுக்கிறதா இருந்துச்சு. இல்லன்னா நான் வந்து ஃபுல்லாவே எடுத்திருப்பேன். அந்த வழியில தாங்க நம்ம மேல ஏறணும். அங்க தான் நம்ம வந்து மேல ஏறணும். அங்க தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஐயப்பன் இருக்காரு. இந்த இடத்துல நம்பள காட்டிட்டு இருந்தாங்க. நான் டக்கு டக்கு டக்குன்னு அத கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். கூட்டம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்க. ஏகப்பட்ட கூட்டம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து குறைச்சலா இருக்க மாரி தான் இருக்கு. நான் நின்னுட்டு இருக்க இடம். இந்த இடமே பார்த்தீங்கன்னா, ஒரு சுமார் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு தூரமா இருந்துச்சுங்க. அவ்ளோ தூரம் இருந்துச்சு. அவ்ளோ தூரத்துலயுமே கூட்டம், ஏகப்பட்ட கூட்டம். போலீஸ் பார்த்தீங்கன்னா, கால் மேல கால் போட்டு உதைக்கிறாங்க. முன்னாடி இங்க காட்டுறேன் பார்த்தீங்களா? முன்னாடி அந்த பிள்ளையார் தெரியிறாரு. பிள்ளையாரும் ஒரிஜினலா இருக்கிறாரு. ஐயப்பனும் ஒரிஜினலா இருக்கிறாரு. இந்த பக்கம் இருக்கிற அந்த புலி மேல வர ஐயப்பன் மட்டும் ஒரிஜினல் இல்ல. அவரு வந்து இங்க இருக்கிறாரு. கூட்டத்த பாருங்க. அந்த தளவு தெரியுதுங்களா? அந்த தளவு வரையுமே கூட்டங்க. ஏகப்பட்ட கூட்டம். மார்கழி மாசம் வந்து அந்த கார்த்திகை மாசம் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்துட்டீங்கன்னா, அந்த டைம்லலாம் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா, ஐயப்பனோட 18 படிகள், தங்கப் படிகள்னு சொல்லுவாங்க. போலீஸ் தூக்கி தூக்கி போடுறாங்க பார்த்தீங்களா? இல்லன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கூட்ட நெரிசல்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அடிபட்டு விழுந்து போயிருவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் முன்னாடி தெரியுது பாருங்க. ட ட ட ட ட ட ட ட வந்தாச்சுங்க. இங்க தாங்க ஐயப்பன் இருக்கிறாரு. நம்ம 18 படி ஏறணும்னா, அந்த இடத்துக்கு போகணுங்க. அப்பதான்
அதான் அதுக்கோசரம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அங்க பாருங்க தெரியுதுங்களா? அப்படியே வேற லெவல்ல இருக்குது. ஓகே டூட், ஓகே டூட். ஆ. அப்பப்ப நானும் கட் பண்ணி வீடியோ எடுத்துக்குவேன். ஏன்னா, என் ஃபோன்ல பார்த்தீங்கன்னா சார்ஜே இல்லைங்க. என்னோட சார்ஜர் தான் உடைஞ்சு போச்சுங்க. பஸ்லலாம் கேட்டாங்கன்னு குடுத்தேனா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோட சார்ஜர் உடைஞ்சிருச்சு. ஓகே. உள்ள வந்துட்டோம் பாருங்க. 18 படி தாண்டி வந்தாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் இருக்கிற இடம். டக்கு டக்குன்னு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? மேல போய் நம்ம சுத்திட்டு தான் வர முடியும். ஸோ ஓகேவா? இப்ப நான் வந்து மேல போறோம். மேல போயிட்டு நான் ஃபுல்லா வியூவெல்லாம் காட்டுறேன். ஓகே. நம்ம அப்படியே நட விட்டுட்டே போவோம். எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நான் பாட்டுக்கு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? நட போடு அப்படியே ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணிட்டே போவோம். ஓகே. எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எல்லாம் அட்ஜஸ்ட்மென்ட்லாம் பண்ணிக்கலாம். ஏன்னா, இந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, கூட்டம் கிரவுட் எல்லாம் கம்மியாகுது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் இருக்காங்க. இது ஃபுல்லா சுத்தி வந்து தான் நம்ம ஐயப்பன பார்க்க முடியும். சென்டர்ல இருக்கிற ஐயப்பன அப்பதான் நம்ம பார்க்க முடியும். சுத்தி வந்து தான் பார்க்கணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பக்கத்து வியூல பார்த்தீங்கன்னா, ஐயப்பன கொஞ்சம் கிட்ட பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஐயப்பன கொஞ்சம் தூரமா பார்க்கலாம். நாம எதுல போறோம்னா, கொஞ்சம் தூரமா பார்க்குற இடத்துல தான் போணும். ஏன்னா, அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா ரொம்ப லேட் ஆயிரும். அப்புறம் நம்ம சாமிலாம் பார்த்தீங்கன்னா கோச்சுவாங்க. அதனால நம்ம வந்து ரொம்ப கிட்ட போகாத, ரொம்ப தூரமும் இல்லாத மிட் ரேஞ்ச் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கட் ஆகியாச்சு. அப்புறம் நம்ம முன்ன போயிட்டு வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நாங்க பார்த்தீங்கன்னா முன்ன வந்து நட விட்டுட்டே இருக்கிறோம். அதனால எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. நம்ம பாட்டுக்கு நம்ம நட விட்டுக்கிட்டே இருக்கலாம். போயிட்டே இருக்கலாம். அப்படியே சுவாமிமார்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நாமளும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கட் பண்ணிக்கிட்டு அப்படியே இந்த இயற்கையை பாருங்க வேற லெவல்ல இருக்குங்க. ஆனா கேரளானா கேரளா தாங்க. ஐயப்பன் கோயிலுக்கு போதெல்லாம் அவ்வளோ சூப்பரா எல்லாமே பண்ணிவிட்டாங்க. முன்ன மாதிரியே இல்லைங்க. இப்ப ஐயப்பன் கோயில் கொஞ்சம் நல்லா டிஜிட்டல் ஆயிட்டே வருது. முன்ன சொல்ற அளவுக்குலாம் இல்ல. இப்ப ஆனா வேற லெவல்ல இருக்குது. எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. நம்ம பாட்டுக்கு நம்ம வந்து போயிட்டு வந்துட்டே இருக்கலாம். ஐயப்பன் நம்மள பார்த்தீங்கன்னா, மேட்லருந்து தூக்கி விட்டுருவாரு. நாம அப்படியே வந்து பார்த்துட்டு அப்படியே போ வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எரிமேலிக்கு வந்துட்டும் பம்பாய்க்கு போலாம். இல்ல பம்பாய்க்கு வந்துட்டும் வேற இடத்துக்கு சபரிமலைக்கு போலாம். நீங்க கன்னிசாமியா இருந்தா எரிமேலிக்கு போயிட்டு வாங்க. இல்லன்னா வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா பம்பாய்க்கு வந்துருங்க. பம்பாயிலேருந்து நம்ம அப்படியே மேல ஏறணும்னா ஏறிட்டே போலாம். மேல ஏறிட்டு அப்படியே நம்ம சபரிமலை சாமிய பார்த்துட்டு, அப்படியே நம்ம ரிட்டர்ன் வந்தோம்னா, ம் பம்பையிலேருந்து நம்ம வந்து எரிமேலிக்கு அதாவது நிலக்கலுக்கு வந்துரும். நிலக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பஸ்ஸும் நிக்கும். நம்ம நிலக்கல்லேருந்து ஏதோ ஒரு பஸ் பிடிச்சு நம்ம வந்து போய்க்கலாம். இல்ல நம்ம டூரிஸ்ட் பஸ்ல வந்தோம்னா, டூரிஸ்ட் பஸ்ல வந்துக்கலாம். இங்க வந்து நான் பின்னாடி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் கட் பண்ணிவிட்டேன். ஓகேவா? அந்த இடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, யாரும் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால கட் பண்ணிட்டேன். போலீஸ் வந்து, "ஓய்" அப்படின்னாங்க. நான், "ஓய் என்னடா ஓய்" அப்படின்னு விட்டு நான் வந்து கம்முன்னு நான் வந்து கட் பண்ணி விட்டு நான் வந்து நடக்க ஆரம்பிச்சுட்டேங்க. ஸ்ட்ரெயிட்டா நடந்துகிட்டே இருக்கணும். அவ்வளோதான். சாமி பார்த்துட்டோம். சாமி பார்த்துட்டு இப்ப நான் வந்து பின்னாடி வந்து வெளிய ஏறிக்கிட்டு இருக்கிறோம். எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்க. நம்ம பாட்டுக்கு நம்ம வந்து நட விடலாம். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன ஒரு பிரச்சனை என்னால ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ண முடியலைங்க. என் ஃபோன்ல சார்ஜ் தீர்ந்து போயிரும். எல்லா இடத்தையும் காட்ட முடியாது. நானு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டே விட்டுருங்க. இல்லன்னா வந்து நான் ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டி மெஷர்மென்ட் இல்லாத நம்ம வந்து பண்ணியாச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஐயப்பன வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிரும். அதனால கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணியாச்சு. ஓகே. வளவளன்னு பேசிட்டு இருக்கோமா, நான் போயிட்டே இருக்கட்டும் பாருங்க. போலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, தேங்காய் உருட்டி விடுவாங்க. அந்த உருட்டி விடுறதுக்கு இடம் பேரு தான் பார்த்தீங்கன்னா, மஞ்சமலை கோயிலும்பாங்க. அங்க போனா எல்லாரும் தேங்காய் உருட்டி உருட்டி விளையாண்டுட்டு இருப்பாங்க. அத வந்து உருட்டி வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல சேர்த்துட்டோம்னா, நம்மளோட நம்ம நினைச்சது வந்து பார்த்தீங்கன்னா நடந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எல்லா பக்தர்களும் பார்த்தீங்கன்னா, உருட்டி உருட்டி விளையாண்டுட்டு இருக்காங்க. நானும் கொஞ்ச நேரம் உட்காந்து உருட்டலாம் அப்படின்ட்டு உருட்டுனேன். உருட்டிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வந்து ஐயப்பன் கோயிலுக்கு அதாவது வெளி பக்கமா வந்தாச்சு. வெளிய வந்து நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா, நெய் தேங்காய் உடைக்கணும். நெய் தேங்காய் உடைக்கிறதுக்கு பக்கமா நம்ம வந்தாச்சு. ஒரு பிரச்சனையும் இல்ல. நம்ம வந்து நேத்தாங்க உடைச்சுட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டா பாருங்க, அந்த இடத்துல நம்ம எந்த இடத்துக்கு போறோமோ அந்த இடத்த காட்டியாச்சு. இது வந்து வெளிய வந்த உடனே இந்த பக்கம் ஆப்போசிட் இந்த பக்கம். அது இப்ப நான் காட்டுற இடம் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா பம்பைக்கு போற இடம். இப்ப நான் பின்னாடி வந்த இடம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஐயப்பனுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா, அந்த மண்டபம்லாம் நெறைய கட்டி விட்டாங்க. முன்ன மாரி இல்ல. இப்பல்லாம் நெறைய மண்டபம் கட்டி விட்டாங்க. சூப்பரா இருக்கு. அங்க அதான் பாத்துருக்கீங்களா? அதான் பார்த்தீங்கன்னா அன்னதான இடம். நானும் என் கூட வந்த சக சாமியும் பார்த்தீங்கன்னா, அன்னதானத்துக்கு நடந்து போகலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்குறோம். ஓகே. நான் இப்ப தாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து அன்னதானம் வந்து அட்டெண்ட் பண்றேன். அதாவது ஐயப்பன் கோயில்ல இப்ப தான் நான் தான் ஃபர்ஸ்ட் ஐயப்பன் கோயில்ல அன்னதானம் அட்டெண்ட் பண்ண போறேன். ஓகே. அதுக்கு தான் இப்ப நாங்க போயிட்டுருக்கிறோம். எந்த வித ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்க. நான் பாட்டுக்கு கியூ பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருக்குங்க. சும்மா நாளையில அதுவும் கூட்டமான டைம்லாம் வந்துட்டோம்னா ஐயப்பன் கோயில்ல வந்து அன்னதானம் சாப்பிட முடியாது. நம்ம வெயிட் பண்ணி தான் சாப்பிட்டு வர மாரி வரும். ஆனா நம்ம வெயிட் பண்ண முடியாதுங்க. ஏன்னு கேளுங்களேன். ஏன்னா நம்ம சக பயணிகளும் நம்ம சாமிக்கு வந்துருவாங்க. அந்த டைம்ல வந்து நம்ம ஒண்டியும் நம்ம அன்னதானத்துல இருந்துட்டு மத்த பயணிகளுக்கோ எந்த விதமான ஒரு இடையூறும் இல்லாம நம்ம வந்துட்டு போயிரணுங்க. ஆனா இந்த டைம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரமா வந்துட்டோம். நேரமா வந்துட்டு இந்த பக்கம் சுத்திட்டு இருந்தேங்க. அதனால பார்த்தீங்கன்னா, அதனால அப்படியே போயிட்டு அன்னதானம் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா, அப்படியே வர வேண்டியதுதான். அன்னதானம் வருது. "சுவாமியே, சுவாமியே சரணமையப்பா! வாங்கப்பா. தட்ட வந்துருச்சுடப்பா. தட்ட வருது. எனக்கு ஒரு தட்ட வைங்க. வைக்க மாட்றாங்களே! வச்சுட்டாங்கடாப்பா. எனக்கு காட்டம் போட்ட தட்ட.
தட்டி வாங்கியாச்சா, அடுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா, சாப்பாடு வந்துருச்சு. என்ன இன்னைக்கு நம்ம ஐயப்பன் நமக்கு குடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் பாருங்களேன். அது என்னன்னு பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். அது என்னன்னு நெனைக்கிறீங்க? வேற எதுவும் இல்லைங்க. உப்புமா தான். ஓகே. உப்புமா. கொஞ்சம்லாம் கொட்டிக்கலாம். குழம்பு ஊத்த போறாங்க இந்த டைமு. குழம்பு குழம்பு குழம்பே! ஆஹா! கொட்ட குழம்பு. சாப்பிடலாம். ஓகே. சூப்பரா இருந்துச்சுங்க. அன்னதானம்லாம் எந்த விதமான குறைச்சலும் இல்ல. அன்னதானத்துல ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடைசியா குடுத்த அந்த சுக்குமல்லி டீ, காபி. அந்த சுக்குமல்லி காபி தாங்க வேற லெவல் டேஸ்ட்ல இருந்துச்சு அன்னதானத்துல. குடுத்ததுலயே அது ஒண்ணு தாங்க உருப்படி. அப்படியே வேற லெவல் செம்மையா இருந்துச்சு. அந்த ஊத்துறாங்க பாருங்க. அதுதான். அது அந்த அந்த டிஷ் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நம்ம எதுவும் குறை சொல்லக்கூடாது. ஓகே. சூப்பரா இருந்துச்சுங்க. ஆ பார்த்துட்டீங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சாப்பிட்டு கிளம்பலாங்க. ஓகேவா? நல்லா தான் இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்ல. அன்னதான பிரபுவே சரணமையப்பா! ஆரியங்கால் தையனே சரணமையப்பா! காப்பிரைட் குடுத்துறாதடா யப்பா! ஓகே, ஓகே, ஓகே. இப்போ நம்ம வெளிய வந்தாச்சு. பில்டிங்லாம் செம செமையா பில்டிங் ஏத்திவுட்டாங்க. முன்ன மாரிலாம் இல்லைங்க. இப்பலாம் செம்மையா பில்டிங் ஏத்திவுட்டாங்க. அங்கங்க எல்லாம் பில்டிங்கா இருக்குது. அடடடா! இந்த பாத்திரம் எதுக்கு வாங்குறோம்னா, நம்ம நெய் வந்து கொண்டு போறதுக்கு தாங்க அந்த அந்த பாத்திரம் வாங்க போறோம். பெரிய பெரிய பாத்திரம்லாம் இருந்தோம். ஆனா முன்ன வந்து அப்படி இல்லைங்க. முன்ன என்னன்னா, பூரா அப்படியே பாத்திர கணக்கு வித்தாங்க. இந்த டைம் பூரா எல்லாம் வித்து கட்டுக்கிட்டுங்களாட்டுருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா, எடக்கணக்கு வச்சு குடுத்துடுறாங்க. எடக்கணக்கு போட்டா அது ரொம்பவே ரேட் அதிகமா வரும். அதனால பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம அந்த சின்ன பாத்திரமே வாங்கிக்கலாம் அப்படின்னு சின்ன பாத்திரம் வாங்கியாச்சு. ஓகேவா? சின்னத பாத்திரம் வாங்கிட்டு, நாம வந்து நம்ம வேலைய ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே. அதான் நம்ம கையில வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அதுதான் நான் வாங்குனேன். ஓகே. இப்ப நம்ம நெய் தேங்காய் தான் எடுத்துருக்காங்க. ஒரே நிமிஷம் வந்துர்றேன். இதுதாம்பா என்னோட நெய் தேங்காய். எப்படி இது பாரு. ஆ சூப்பரு. என் கையால சாமிகிட்ட குடுத்துரலாம். சுவாமி, சுவாமிஜி. ஓகே. பழம் இந்தா சாப்பிடு. குடுத்துட்டாரா? ஓகே. உடைக்க போறார். உடைச்சாச்சு. உடைச்சிருச்சு, உடைச்சாச்சு. ஓ சூப்பர்! என்னோட எப்படி காய்கறி செம்மையா இருக்குதுல்ல? அருமையா அப்பன்னா நான் பத்தி பிடிச்சிருக்கேன். இந்தா பிடிச்சுக்கோ. வாங்கியாச்சு. ஓகே. நெய் தேங்காயில அருமையா உடைஞ்சிருக்குது. கீழ நம்ம இப்ப அந்த நெய் தேங்காய் ஒரு தேங்காய் நம்ம வச்சுக்கிட்டு, ஒரு தேங்காய் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, அங்க ஐயப்பனுக்கு நம்ம குடுத்துறணும். அதாவது ஐயப்பனுக்கு குடுத்துறணும்னா, அந்த எரிஞ்சுகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அந்த இத நம்ம போட்டுட்டோம்னா, அந்த இடத்துல இருந்து ஐயப்பன் நம்மளோட நெய் தேங்காயையும், நெய்யையும் வந்து எடுத்துக்குவாரு அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஓகே. இப்ப அங்கதான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் பாட்டுக்கு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஆ, பாத்தீங்கன்னா கை காட்டுறேன். அங்க எரியிற இடத்துல போட்டோம்னா ஐயப்பன் நம்மளோட நெய் தேங்காயை எடுத்துக்குவாரு. போட்டுடலாமா? இந்த டைம்ல என் போன் சரியா ஹேங் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. தூக்கி போடு. நான் தூக்கி போட்டாச்சேன். போட்டுடலாமா? ஐயப்பான்னு கும்பிட்டாச்சு. கும்பிட்டு கிட்ட போவோம். யாரு மண்டையும் உடஞ்சிடக்கூடாது. 1, 2 இட்டுறலாமா? இடுப்பா போக சொல்ல மாட்டேங்குதே. தூக்கி போடு, இப்ப போடு. போயிருச்சு. சூப்பர். ஓகே. நம்ம பிரசாதம் ஐயப்பனுக்கு சேர்ந்துரும். சுவாமியே சரணமையப்பா. வாங்க. அப்பம் அரவண பிரசாதம் அந்த இடத்துல வாங்கியாச்சுங்க. வாங்கிட்டு நம்ம வந்து இப்ப கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சுங்க. கீழே இறங்குறதுக்கு இந்த பக்கம் ஒரு ஓரமா டோலி போயிட்டு இருந்துச்சு. டோலியில போலாம்னு பார்த்தா, டோலியில எல்லாம் வயசானவங்களா போயிட்டு இருந்தாங்க. நம்ம ஏன் போகணும் அப்படின்ட்டு நம்ம வந்து டோலியில போகாத நடந்தே போலாம் அப்படின்ட்டு போயாச்சுங்க. பாத்தீங்கன்னா டோலி வரிசையா போகுதுங்க. ஏகப்பட்ட டோலிங்க மேலையும் கீழயும் போயே தான் இருக்கு. பாருங்க. டோலி சேரிங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு சேராங்க பாருங்க. மேலையும் கீழயும் நடந்திருக்கிறாங்க. எப்படி இப்ப நான் போற வழிலாம் பாத்தீங்கன்னா, டிராக்டர் போற வழி. அப்படியே வேற லெவல் இறக்கத்துல இருக்குங்க. அதுல எப்படி இவங்க வந்து தூக்கிட்டு ஏறுறாங்க, இறங்குறாங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியலங்க. அப்படியே பயங்கரமான ஒர்க் அவுட்டுங்க அதெல்லாம். 1000 ரூபாய் தரதெல்லாம் வந்து ஒர்த்துங்க இவங்களுக்கு தான் தரணுங்க. ஏன்னா கீழயும் மேலையும் பாத்தீங்கன்னா எப்படி 3 கிலோமீட்டர் இருக்கும். அப்படி ஏறுறாங்க, இறங்குறாங்க. பாவம். அப்ப அப்படியே தலை மேலையும் தோல் மேலையும் தூக்கி வச்சுக்கிட்டு எங்க பாட்டுக்கு நடந்து நடந்து போறாங்க. மேடுங்க. பாருங்க. தலையெல்லாம் பயங்கரமா வலிக்குங்க. தோல் பயங்கரமா வலிக்கும். அவ்வளவு இது. இங்க பாத்தீங்கன்னா இதுதான் பாத்தீங்கன்னா மூலிகை குடிநீர்னு சொல்லுவாங்க. இந்த மூலிகை குடிநீர் வந்து நாம வந்து அப்படியே எடுத்து அப்படியே அண்ணாந்து ஊத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நல்லாதான் இருந்துச்சு. நான் வந்து 2 டம்ளர் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நான் நின்னுட்டேன். மூலிகை குடிநீர் தான். மூலிகை தண்ணி தருவாங்க. எந்த இடத்துல வேணாலும் தருவாங்க. ஐயப்பன் கோயிலுக்கு போற வழியில. போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு குரங்கு இருக்கு. ஓ சூப்பர். அது என்ன குரங்குன்னு பாத்தீங்கன்னா, மூஞ்சில பாத்தீங்கன்னா அது என்னமோ ஒரு ரகமான குரங்கு பேர் சொல்லுவாங்க. எனக்கு தெரியல. பாத்தீங்கன்னா புசுன்னு இருக்குதுங்களா? செம்மையா விளையாண்டுச்சுங்க. ஆனா டக்குன்னு அப்படியே நாங்க பாத்துட்டு கிளம்பலான்னு பார்த்தோம். ஆனா அது கொஞ்ச நேரம் வேற இருந்துச்சு. ஒரு போட்டோ பிடிக்கலான்னு பார்த்தேன். யூஸ் பண்ணியாச்சு. குரங்கு கடிச்சிருமோ பாஞ்சிருமோன்னு எனக்கு கொஞ்சம் பயம். போனை திருப்பி வச்சு எடுத்துருந்தேனா, அதனால அது கடிச்சிருமா நான் டக்குன்னு வச்சேன் பாருன்னா
வேற லெவல் எல்லாத்துக்கிட்டையும் வாங்கி வாங்கி சாப்பிடுதுங்க. இன்னும் ஆனா 2, 3 குரங்கு இருக்குது. ஆனா அதெல்லாம் உள்ள இருக்குது. இது பாருங்க செம்மையா இருக்குதா? மண்டையில பாரு என்ன மாரி மசுரு. இந்த மசுரு நமக்கு இருந்தா எவ்வளவு அருமையா இருக்கும். பூரா மயிரும் கொட்டி போச்சு. எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத ஜாலியா குரங்குலாம் இருக்குதுங்க. நாம தான் இப்படி எல்லா பிரச்சனையும் நம்மோட கூட சேர்த்துக்கிட்டு 6வது அறிவுன்னு ஒண்ணு சேர்த்துக்கிட்டு நாம பாட்டுக்கு நம்ம எல்லா பிரச்சனையும் மாறி வழங்கி நாம வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை இருக்கு? அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இவங்களுக்கு காட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க. இந்த இடம் பாத்தீங்கன்னா, ஐயப்பன மலை முதல்ல வந்து எடுத்துட்டு வந்தாங்க பாத்தீங்க அந்த அரசன். அந்த அரசன் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அந்த மாரி இருக்கும். இதுதாங்க கால நேரத்துல எடுக்கிற பம்பை. இதுதான் பம்பை. இந்த இடத்துல தான் நம்ம வந்து குளிப்போம். நைட் நேரத்துல அவ்வளோக்கா தெரியல. இந்த இடத்துல இந்த டைம்ல எவ்வளவு சூப்பரா தெரியுதுங்களா? கீழே பாத்தீங்கன்னா அவ்வளவு மீன். ஏகப்பட்ட மீன் இந்த பாத்துக்கிட்டீங்கன்னா. நீங்க ஐயப்பன் கோயிலுக்கு போனாவே தவறாத ஒரே படம் என்ன படம் தெரியுமா? அகத்தியர். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா போடாது இருக்கவே மாட்டாங்க. என்ன பண்றது? நானும் வருஷம் ஆகுறேன். போட்டுதான் ஔவையாரு, திருவிளையாடலு, ஐயப்ப சுவாமி, ஐயப்பன் வேட்டையாடுறது இது எல்லாம் தான் போடுவாங்க. வருஷம் இதான் போடுவாங்க. அடுத்த பயணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குற்றாலம் வந்தாச்சுங்க. குற்றாலத்துல தண்ணி வேற லெவலு. எப்படி இருக்கு பாத்தியா? தண்ணி சட 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 சடன்னு ஓடுது. அடடடடடடா! எப்படி இருக்குது பாருங்க. வேற லெவலா? செம்மையா இருந்துச்சு. தண்ணிலாம் அப்படியே ஊத்திக்கிறதுக்கு அப்படியே குற்றால அருவியில குளிச்சது போல் இருந்துச்சா? கண்டிப்பா. அவ்ளோ செம்மையா இருந்துச்சு. சொல்றதுக்குலாம் வார்த்தையே இல்ல. அப்படியே அடிய முதுல ஏறுனதுக்கும் அதுக்கும் எல்லாருக்கும் ஏன் குற்றாலம் வராங்கன்னா, உடம்பு வலி போகணும்னு அந்த தண்ணி, அந்த மூலிகை தண்ணி தலை மேலயும் உடம்பு மேலயும் அடிச்சு போறதான் வேற லெவல்ல இருந்துச்சு. அடுத்து நம்ம திருச்செந்தூரில் கடல ஓரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் அப்படின்னு சொல்றதுக்கு நாம வந்து திருச்செந்தூர் வந்தாச்சுங்க. திருச்செந்தூர் இது நம்ம திருச்செந்தூர் கடல்ல அருமையா இருக்கு பாத்தீங்களா? ஆனா நான் குளிக்கவே இல்லைங்க. ஏன்னு சொல்லுங்களேன். நாங்க வந்து வேற வேற விதமான, அதாவது பக்கத்துல வந்து பாத்ரூம்ஸ் நிறைய இருக்கு. அதை வந்து குளிச்சுட்டு வந்துட்டோம். கடல்ல குளிக்கல. ஏன்னா நமக்கு வந்து குளிச்சுட்டு நாம போய் நல்ல தண்ணி கிணத்துல எல்லாம் தண்ணி ஊத்திட்டு வந்தோம்னா லேட் ஆயிரும். மத்த சாமிகளுக்கும் வந்து இதா இருக்கும். அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் எதுவும் பண்ணல. நம்ம வந்து அப்படியே இதை குளிச்சுட்டு இங்க வந்து நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே கடலை பார்த்து ரசிச்சுட்டு நாம வந்து அப்படியே கிளம்பியாச்சுங்க. சாமியை கும்பிட்டு என்னாச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே 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 என் காலில் வந்து படுன்னு பார்த்தேன். ஆனா படலை. தூக்கி பிடிச்சிட்டு இருக்கேன்னா அந்த அளவுக்கு அலை வரலைங்க. அலை வரணும்னு பார்த்தேன். அலை வரல. சரி, ஓகே, நம்ம சுவாமி கும்பிடுவோம். ஓ, எல்லாம் கும்பிடுறாங்கப்பா. ஓ, அங்கதான் நாங்க பாத்துட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டோம் பாத்தீங்கன்னா போன் எடுத்தோம். உள்ளதான் போன் அலவுட் இல்ல. ஓகேப்பா. அடுத்து வந்து பழனி போலான்னு இருந்தோம். திருப்பரங்குன்றம் பழனி. திருப்பரங்குன்றம் வந்து லிங்கே லேட் ஆயிடுச்சு. அதனால திருப்பரங்குன்றம் போகல. பழனி எடுத்து போயாச்சு. பழனி போயிட்டு நான் வந்து எல்லா விதமான பிரசாதமும் வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இப்ப நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க கடைசி வரையும் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் வேற விதமான வீடியோஸ் எல்லாம் வேணுமா வேணாமான்னு சொல்லுங்க. முருகன் அருளும் ஐயப்பன் அருளும் எல்லா விதமான கடவுள் அருளும் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ, பை பாய். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம இது முன்னாடி வச்சு நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாருங்க. நாம வீடியோ எடுக்கிறது கப்பு கப்பு கப்புன்னு ஓடி போயிட்டாருங்க. அவரு செம்மையா டான்ஸ் ஆடினாங்க. அப்படியே அது கும்ஃபு கலையெல்லாம் வந்து இறக்கி காட்டினாரு குடியாரர். ஓகே, டாடா, பை பாய்.